உடைய கிருபை தாங்கட்டும். இயேசு நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறாங்க? அல்லேலூயா. நிறைய பேர் ஆப்செட் ஆயிட்டுக்கிறாங்க. அல்லேலூயா. ஜீவனதி ஜீவனதி ಜೀವನದಿಯೇ ನೀನೇ ಆಗಿ ಇಳಿದು ಬಾಸೋಮೆ. ಬಾಯಾರದ ಸಕಲ ಜನಕ್ಕೆ ನಿನ್ನಿಸು ಸೋಮೆ. ಜೀವನದಿ ಓ ಜೀವನದಿ ಜೀವನದಿ ಓ ಜೀವನದಿ. ದೇವಾದಿ ದೇವ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮದಾಯಕ ಆದರಿಸು ಅರಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಆದರಿಸು ಪರಾಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಜೀವನದಿ 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 ತಂದೆ ತಾಯಿ ಯಾರೂ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಯಾರಿಲ್ಲ. ತಂದೆ ತಾಯಿ ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಯಾರಿಲ್ಲ. ಕರಡಾಗಿ ಹೋಯಿತು ನನ್ನ ಜೀವನ ಸೋಲದ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ. ಕರಡಾಗಿ ಹೋಯಿತು ನನ್ನ ಜೀವನ ಸೋಲದ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿ. ದೇವಾದಿ ದೇವ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮದಾಯಕ ರಾಜಾದಿ ರಾಜ ದೇವಾದಿ ದೇವ ಪರಮದಾಯಕ ಆದರಿಸು ಪರಮಾಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಆದರಿಸು ಪರಮಾಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಜೀವನದಿ 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 ಜೀವನದಿ. ಲೋಕವೆಲ್ಲ ಸುಖದದಂತ ವರ್ಣಯಿ. ಜೀವವಲ್ಲ ಜೀವನ ನೀಡಿ ಜೀವವೊಲಿಸಿದೆ. ಲೋಕವೆಲ್ಲ ಸುಖದದಂತ ವರ್ಣಯಿ. ಜೀವವಲ್ಲ ಜೀವನ ನೀಡಿ ಜೀವವೊಲಿಸಿದೆ. ದೇವಾದಿ ದೇವ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮದಾಯಕ ರಾಜಾದಿ ರಾಜ ದೇವಾದಿ ದೇವ ಪರಮದಾಯಕ ಆದರಿಸು ಪರಾಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಆದರಿಸು ಪರಾಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಜೀವನದಿ 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 ಜೀವನದಿ. ಇದ್ದಾಗ ಇಲ್ಲ, ಇಲ್ಲದಾಗ ಯಾರಿಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಯಾರಿಲ್ಲ. ಆದಿಯು ನೀನೆ, ಅಂತ್ಯವೂ ನೀನೆ, ಕಣ್ಣು ಸುರುವರೆ. ಇದ್ದಾಗ ಇಲ್ಲ, ಇಲ್ಲದಾಗ ಯಾರಿಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಯಾರಿಲ್ಲ. ಆದಿಯು ನೀನೆ, ಅಂತ್ಯವೂ ನೀನೆ, ಕಣ್ಣು ಸುರುವರೆ. ದೇವಾದಿ ದೇವ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮದಾಯಕ. ದೇವಾದಿ ದೇವ ರಾಜಾದಿ ರಾಜ ಪರಮದಾಯಕ ಆದರಿಸು ಪರಾಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಆದರಿಸು ಪರಾಮರಿಸು ಕೈ ಬಿಡಿದು ನಡೆಸು. ಜೀವನದಿ 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 ದೇವರ ಕರಗಳ ತಟ್ಟಿ ದೇವರ ಮೈ ಪಡ್ತಾರ. ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ ಹಾಲೆಲೂಯ. அல்லேலூயா. நம்ம சபையில எல்லாம் கன்னடா தெலுங்கு தமிழ் எல்லாமே லாங்குவேஜ் இருக்கு. அல்லேலூயா
அல்லேலூயா. எல்லாத்தையுமே பாடி நம்ம கலக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். அதனாலதான் நம்ம கர்நாடகாவில் இருக்கிறதுனால கன்னட பாடல் கொஞ்சம் அதிகமா பாடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நெருப்பு எரிஞ்சுதாக்கா ஊர்கள் எல்லாம் நம்ம ஆயா இருப்பாங்க, ஒரு குசூடு மாதிரி போட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எருகுல காய வைப்பாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்ப என்ன ஆயிடுச்சு, எல்லாம் கேஸ் எல்லாமே கரண்ட் ஸ்டவ் எல்லாமே வந்துருச்சு. ஆனா கர்த்தர் நெருப்பு ஒரு 10 வச்சுட்டோம்னா அந்த நெருப்பு 10 வச்சுட்டு நம்ம போயிடுமா? எங்கன்னா நம்ம ரோட்ல நெருப்பு 10 வச்சுட்டோமா நம்ம வீட்டுக்கிட்ட அங்கிருந்து நம்ம கிளம்பி போயிடுமா? போக மாட்டோம். கண்ணெல்லாம் எங்க இருக்கும், அந்த நெருப்பு மேலே இருக்கும். அல்லேலூயா. இதனால பத்திக்கும் எல்லாமே எல்லாமே இணையும், எல்லாம் ஸ்பிரிட் ஆகும். அல்லேலூயா. நம்ம நெருப்பா இருக்கணுமா இல்ல நாம இருப்பா இருக்கணும்? நெருப்பா இருக்கணுமா இல்லனா எருப்பா இருக்கணும்? புரிஞ்சுக்கல. இத்தனை விஷயம் புரிஞ்சு எல்லாரும் பேர் நம்ம புரிஞ்சு இங்க எத்தனை பேர் புரிஞ்சு? நம்ம ஓசையாக புரிஞ்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நெருப்பா இருக்கணுமா நம்ம எருப்பா இருக்கணுமா? கரங்களை தட்டலாம் தேவனே. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். நம்ம எருப்பா இருக்கக்கூடாது இந்த உலகத்துல. அல்லேலூயா. ஏபு பார்த்துக்கிறோம் நம்ம. அல்லேலூயா. 42:8 வசனத்தை பார்க்கலாம். ஏபு 42:8. அல்லேலூயா. இப்ப அதுக்காக தான் உங்களுக்கு பிரசங்க நாள் ஆவியானவர் வெளிப்படுத்திருக்கிறார். ஏபு 42:8 வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 7 காளைகளையும் 7 காளையிலும் 7 ஆட்டு கடாக்களையும் 8 கடாக்களையும் என் தாசனாக யோபினிடத்தில் போய் என் தாசனாக யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள், உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகள் இடுங்கள். என் தாசனாக யோபுவும் என் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவர் முகத்தை பார்த்து அவரை முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திரத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுடைய வாக்குல பார்க்கிறேன் நான். அல்லேலூயா. அங்க ஸ்நேகிதருக்காக அவன் என்ன பண்றான், மன்றாடுகிறான், வேண்டிக்கிறான். அல்லேலூயா. என்ன பண்றவன், மன்றாடுகிறான், வேண்டிக்கிறான். அல்லேலூயா. உன் செருப்பு சைஸ் வேறு, மற்ற செருப்பு சைஸ் வேறு. அல்லேலூயா. உங்க ஹேண்ட் ரைட்டிங் வேறு, மற்ற ஹேண்ட் ரைட்டிங் வேறு. உங்களுடைய தலைமுடி வேறு, மற்ற தலைமுடி வேறு. அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஸ்நேகிதருக்காக யோபு என்ன பண்ணான், வேண்டிக்கணும். அல்லேலூயா. இந்த 3வது வாரத்துல நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மற்றவங்க மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்க மேல இடம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. நாங்க எங்க இருக்கிறோம், எருப்பா இருக்கிறோம் சொன்னீங்க நினைக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க பாரு, அவங்களை பார்த்துதான் நம்ம என்ன பண்றோம், பொறாமை படுறோம், ஒரு எருப்பா இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்க கார் வாங்கிட்டு நம்மளுக்குள்ள என்ன வந்திருக்கு, காரு வாங்குற ஒரு ஆசை வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வெறுப்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது.
எரிச்சலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மன்னிக்கிற தன்மை நமக்குள்ள என்ன இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு யோபு மூலமா. அல்லேலூயா. உன் சிநேகிதர்களே நீ என்ன பண்ணீங்க? நெருப்பா இருக்கிறமா? ஒரு வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 10 வருஷம் ஆனாலும் என் நாத்தனை கூட நானே பேசவே மாட்டேன். நான் உயிர் போயிட்ட கூட என் கிட்ட இடப்படக்கூடாது, நீ பார்க்க கூடாது. அந்த வைராக்கியம் மனுஷனுக்குள்ள அது வந்துருது. அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளை, கர்த்தரை துதிக்கிற பிள்ளை, கர்த்தருக்காக நீ சாட்சியம் நிக்கிற பிள்ளை, நீ என்ன செய்யணும்? மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இருக்கங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எப்படி செய்யணும்? அந்த மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள வந்தாதான் கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை கிடையாது. 10 முறை ஏபவி அசிங்கப்படுத்துறாங்க, துன்பப்படுத்துறாங்க, கேள்வி பண்றாங்க, பரிகாசம் பண்றாங்க, காயத்தினால ஈட்டில் குத்துற மாதிரி அநேகர் காயப்படுத்துறாங்க. அல்லேலூயா. யாரு? சொந்த ஸ்நேகிதர். அல்லேலூயா. எப்படி என்ன நினைக்கிறாரு? கர்த்தர் சமூகத்துக்கு வந்து இப்போ யாருக்காக வேண்டிக்கிறாரு? நண்பர்களுக்காக வேண்டிக்கிறாரு. அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். அல்லேலூயா. அதே யோபு 19 2 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 19 2 வசனம். இப்போது நீங்கள் எந்த மட்டும் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர்கள். என்னை நொறுக்குவீர்கள். பார்த்தீங்களா? அல்லேலூயா. நம்ம யாராவது மேல அந்த மாதிரி குற்றமா இருக்கிறோமா? அல்லேலூயா. மற்றவங்க மேல பேசாத இருக்கிறோமா? அல்லேலூயா. ஒரு முறை யோசிக்கலாம். நானும் பைபிளை கையில பிடித்து ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஆசீர்வாதமா இருக்கிறேன். நம்ம அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறோமா? அல்லேலூயா. எப்படி நம்ம 3வது வசனத்தை வாசிக்கலாம். ఎన్నాళ్ళు నన్ను బాధించెదరు, ఎన్నాళ్ళు మాటల చేత నన్ను నలగగొట్టెదరు. எவ்வளவு அற்புதமான வார்த்தை, எவ்வளவு தமிழ் வாசிங்க வசனத்தை. நீங்கள் எந்த மட்டும் ஆத்மாவை வருத்தப்படுத்தி வார்த்தைகளினாலே என்னை நொறுக்குவீர்கள். இப்போது 10ஆம் நாள் 10 நாள் என்னை நிந்தித்தீர்கள். எத்தனை நாளா? 10 முறை நிந்தித்தாங்களா பாருங்க. அல்லேலூயா. நம்மள இந்த உலகத்துல நிந்திக்கிறது அதிகமாகலாம். அல்லேலூயா. நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரர் இதெல்லாம் சொல்லிட்டாக்க பேசாத நம்ம போயிடும். நம்ம சொந்த புருஷன் ஏதாவது சொல்லிட்டாக்க அடிச்சுட்டாக்க நம்ம மன்னிக்கிறமே இல்லை, விட்டுருமா? சொந்த புருஷன் நம்மளை அடிச்சே திட்டினாக்கா பேசாதீங்கிறோமா இல்ல மன்னிச்சு விட்டுறோமா? மன்னிச்சு விட்டுறோம். அதே வீட்டு பக்கத்துல நம்ம சொந்தக்காரு நம்ம யார் உலகத்தில் இருக்கிற ஜனங்க பண்ணாங்க, நம்ம எனக்கு ஒரு வருஷமா பேசாதீங்க இல்லைங்களா? இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. அவ்வளவு வைராக்கியம், அவ்வளவு கடினமா பேசாம இந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி இருக்கவே கூடாது, செய்யவே கூடாது. அல்லேலூயா. அப்படி இருந்தாக்கா நமக்குள்ள என்ன வராது?
மன்னிக்கிற மனப்பான்மை நமக்குள்ள வராது. நம்ம நெருப்பாய் இருக்கணுமா இல்ல நெருப்பாய் இருக்கணும்? எப்படி இருக்கிறது? நெருப்பாய் இருக்கணும். நம்ம மற்றவங்க மேல எருப்பா இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா. பிள்ளைங்க மேல தாய்க்கு ஒரே தாய் தான். ஒரு தாய்க்கு தெரியும் எந்த பிள்ளை எத்தனை இட்லி சாப்பிடுது, இந்த பிள்ளை எத்தனை 5 இட்லி சாப்பிடுமா, இந்த பிள்ளை ஒரு இட்லி சாப்பிடுமா, தாய்க்கு தான் தெரியும். கரெக்டா? இந்த பிள்ளைக்கு ஒரு பீஸ், இந்த பிள்ளைக்கு ஒரு பீஸ் வச்சாக்க பக்கத்துல இருக்கிற பிள்ளை என்ன பண்ணுவோம்? அதுல எவ்வளவு வச்சுக்கிறாங்களான்னு பாப்பா. அல்லேலூயா. பார்க்கறாங்களா இல்ல? கண்டிப்பா வாக்குவாங்க. அல்லேலூயா. அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த குடும்பத்தினுடைய இது. அல்லேலூயா. அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த மகிமை, பிள்ளைகளோட மகிமை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்கு அள்ளி கொடுக்கிற தேவன் அவரே. அல்லேலூயா. ராஜா இருந்தாங்க, பெரிய ராஜா ஒரு ஊரில். அல்லேலூயா. ஒரு சகோதரர் என்ன பண்ணிக்கிறானாக்கா மீன் பிடிச்சுக்கிறாங்க. என்ன மீன் பிடிக்கிறதுக்கு போய்க்கிறாங்க. அல்லேலூயா. போட்ட உடனே மீனை கிடைச்சிருச்சு. மீனை கிடைச்சிட்டு உடனே அல்லேலூயா அது வசிதான மீன். எப்படிப்பட்ட மீன் அது? காஸ்ட்லான மீன், ஒரு விலையேறப்பட்ட மீன். அந்த மீனை கிடைச்சிட்டு வந்த உடனே அவன் சாப்பிடலாம். அந்த மீன் என்ன பண்ண, இந்த ராஜாவுக்கு நான் கொடுத்த ஒரு பரிசாட்டு அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான். அல்லேலூயா. அந்த மீனை கொண்டு வந்து ராஜாவே ராஜாவேன்ட்டு அந்த மீனை கொடுக்க போறான். அல்லேலூயா. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். என் மேல இவ்வளவு நன்றியா இருக்கிறானே, இவ்வளவு பாசமா வச்சு இந்த மீனை கொண்டு வந்துக்கிறான்ட்டு போயிட்டு ராஜா போயிட்டு வாங்கிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. விலையேறப்பட்ட மீன் வாங்கிக்கணும். உடனே அவனுக்கு 5000 வெள்ளிக்காசு தூக்கி ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம ராஜா உடைக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற ராணி அல்லேலூயா எலிலிதான் சிங்கம் ஆமலை, எலிலிதான் போன சொல்றாங்களே, வெளியில போன புலி வீட்டுல பக்கத்துல ராணிங்கிற காலியத்தோட தட்டி என்ன சொல்லிச்சான். அல்லேலூயா. அவனுக்கு 5000 வெள்ளிக்காசு கொடுக்கிற. அல்லேலூயா. அல்லேலூயா. ராணிக்கு மனசு. அல்லேலூயா. மனசே வரலையா ராணிக்கு. ஆனா ராஜா மட்டும் என்ன பண்ணாரு, யாரும் 5000 வெள்ளிக்காசு தூக்கி கொடுக்கிறார். கொடுத்த உடனே அல்லேலூயா ஒரு காய் கீழே வீந்துருச்சு. கீழே விழுந்துட்டு உடனே அந்த காய் எடுக்கிறதுக்கு ஓடுறான். யாரு? 4 வாரம். அப்போ அந்த ராணி சொல்லுதான், பாரு பிசினாரு இருக்கிறவன் எப்படி அழுறான பாருட்டு ராஜாவுக்கு சொல்லி கொடுக்குதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கூட நீ கேள்வி, இந்த மீன் ஆண் மீன் பெண் மீன், ஆண் மீனுக்கு ஒரு விலை, பெண் மீனுக்கு ஒரு ரேட்டு ராணி ராஜாக்கு சொல்லி கொடுக்கும். அல்லேலூயா. ராஜாக்கு சொல்லி கொடு. ராஜா அப்படிதான் கேட்கிறாரு, இது ஆண் மீனா இது பெண் மீனான்னு கேட்டார். அந்த சகோதரர் என்ன சொன்னாரு, இது ஆண் மீனே கிடையாது, இது பெண் மீனே கிடையாது, இது வசிதான விலையேறப்பட்ட மீன். கரங்களை தட்டி கையில மேற்படுத்தலாம். அல்லேலூயா. இது விலையேறப்பட்ட மீனுங்க ஏதனாரு யாராவது இன்னொரு 5000 வெள்ளிக்காசு தூக்கிடுவாங்க. அல்லேலூயா. 5000 வெள்ளிக்காசு தூக்கி இருந்து கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காசு கீழே வந்த உடனே அந்த காசு என்னாச்சு, அவன் எடுத்துக்கு போன உடனே அப்போ ஒரு குறை சொல்றது யாரு, மனைவி. அல்லேலூயா. அல்லேலூயா. உடனே போயிட்டு அந்த காசை போயிட்டு எடுத்துன்னு அவன் வர்றான். அல்லேலூயா. அப்ப சொன்னானா, என்ன அந்த காசுக்கு நீ இப்படி அழிறேன்னு ராஜா கேட்டாராம். அல்லேலூயா. அவன் சொன்னானா, ஐயா இந்த காசு கீழே விழுந்தாக்கா உன் முகத்து மேல காலை மிதிப்பாங்க ஐயா.
உன் மேல இருக்கிற நம்பிக்கை, உன் மேல இருக்கிற நன்றி உள்ள எனக்கு இருக்குதையா, அதனால யாரும் மிரிச்சு கூடாதுன்ட்டு தான் நான் ஓடி போயிட்டு அந்த காய்ச்ச இடத்த யாராவது இன்னொரு 5000 வெள்ளிக்கா சிந்திக்கணுமா கடலை கட்ட பேர் பயப்படலாம் அல்லேலூயா. யாரு வந்தாலும் சரி, ராஜாக்கள் வந்தாலும் சரி, அதிகாரிகள் வந்தாலும் சரி, சத்துருக்கள் வந்தாலும் சரி, முன்ன தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை உயிர்ப்பிடணும் நினைச்சிட்டாரா, யாராலுமே இந்த உலகத்துல உன்னை அசக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேல வைப்பாரே தவிர உன்னை கீழே வைக்க மாட்டாரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அந்த ஆசீர்வாதம். நம்ம ஐயா சொன்ன மாதிரி காட்பாடியில கூட ஒரு ஊழிய சபை ஆரம்பிச்சு இதுதான். அல்லேலூயா. இப்ப லைவ் போய் கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை மாற்றி திருத்தி அதை நல்வழியில் கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஈபு 10 முறை நொந்திக்கிறாங்க, காயப்படுத்துறாங்க. உலகத்தில் அது போல உங்களுடைய சொந்தத்தில் இருக்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், உன்னை நிந்திச்சிருக்கலாம், காயப்படுத்திருக்கலாம், அவமானப்படுத்திருக்கலாம். நீ சோர்ந்து போய் மற்றவர்களுக்காக நீ மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இல்லைனாக்கா கர்த்தரும் ஜெபத்தவே கேட்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க என்ன பண்றாங்களோ தெரியாது, சொத்துக்களை பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனா சாபத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போயிடாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு பயப்பட்டு தெரிஞ்சு கொடுங்க, பரிசுத்தத்தை கற்றுக் கொடுங்க. மற்றவங்க மன்னிக்கிற தன்மை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம கிளம்பணும், பிராக்டிஸ் பண்ணும். அல்லேலூயா. எத்தனை தலைமுறை உன் சந்ததி நல்லா இருக்கணும்னாக்கா அல்லேலூயா நீங்க என்ன பண்ணணும், பக்தி உரித்தை நீங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 19:19 யோபு 19:19 எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். 19 அதிகாரம் 19 வசனம். என் பிராண சிநேகிதர்கள் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். எல்லாருமே என்னை வெறுக்கிறார்களே. என்னை சிநேகிக்கிறங்கள் எனக்கு விரோதமானவர்கள். என் எலும்புகள் என் தோளோடும் மாம்சத்தோடும் என் பற்களை மூட தோல் மாத்திரம் தப்பினது. இந்த கோல் மாத்திரம் தப்பினதோ. அல்லேலூயா. நொறுக்குறாங்களே, வேதனைப்படுதலே. அல்லேலூயா. இது துப்பல் கூடி வருவது என்னைக்கு மாறாத இது ஒரு விதி. இந்த துப்பல் கூடி வருவது நம்ம வந்திருக்கிற பிள்ளைகள் எப்போதுமே ஆண்டவர் ஐக்கியத்துக்குள்ள நம்ம இருக்கிற பிள்ளைகளை நம்ம இருக்கணும். ஒரு ஆத்மா நஷ்டப்பட்ட போன கர்த்தருக்கு சித்தம் கிடையாது. அல்லேலூயா. சொந்தத்துல குடும்பத்திலே பிள்ளைகள் இருக்கலாம், மகன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், சொந்த பந்தம் என்ன பந்துக்கள் இருக்கலாம். ஒரு ஆத்மா நஷ்டத்துக்கு போக கூடாது. அல்லேலூயா. ஒரு ஊழியக்கார மூலமா நான் சொல்லி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டேனாக்கா, மனம் திரும்பிட்டாரே, ரட்சிக்கப்பட்டாரே, ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டு வந்து குடி பழக்கத்துக்கு நீ போக கூடாதுன்ட்டு ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டாரு. எல்லாமே பைபிள் கை போயிட்டாரு. திருப்பி ஆண்டோடைய சமூகத்துக்கு 6 மாசம் ஆயிட்டு வந்தே வந்தாரு. அல்லேலூயா. திருப்பி ராபோஜன் எடுத்துன்னு அந்த மகன் போனோம். திடீர்னு மறுநாளே அவர் என்ன ஆயிட்டாரு,
இறந்து போயிட்டாருன்னு செய்தி வருது. அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதா நம்ம இருக்கணும். உலகம் போற வழியில நம்ம போகாதபடிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. கடினமான இதயத்தோடு நம்ம இந்த உலகத்தை நம்ம வாழக்கூடாது. பரிசுத்தத்தோடு இந்த உலகத்துல வாழ்ந்து அநேகருக்கு நீ சாட்சியம் நிற்கிறனாக்கா தொப்புளுக்குடைய உறவை நீ மறக்கவே கூடாது. அல்லேலூயா. நீ நல்லா படிச்சிருக்கலாம், புத்திசாலியா இருக்கலாம், கல்யாணம் ஆயிட்டலாம், எப்படிப்பட்ட ஆளவே நீ அழியலாம். தாய்க்கு புள்ளதான், அப்பாக்கு புள்ளதான். பிள்ளைகளை என்ன பண்ணணுமோ கண்டம் பண்ணாதோ கருணையா நீங்க பேசணும். பிள்ளைகளை கூட சில பேர் பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, கண்டமா பேசுறாங்க, முருட்ட நடத்துக்கிறாங்க. பிள்ளைகளை கருணா தலைமுடிவை அப்படியே நிமிரி. அல்லேலூயா. பிள்ளைங்களுடைய மனசு அவங்களுக்குள்ள என்ன வந்துடும், ஒரு அன்பு பாசம் அவங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. 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 அவங்களுக்குள்ள ஒரு அன்பு அவங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. கோபமாகிற கூட பிள்ளை என்ன சாந்தமாயிடும். அல்லேலூயா. தெளிவுல சொல்லுதான் மாதிரி 19 నా ప్రాణ స్నేహితులందరికీ ఏనైతే అసహ్యుడైనది. నేను ప్రేమించిన వారు ఎలా తిరగబడి ఉన్నారు, నా బడి తిరగబడి ఉన్నారు. அல்லேலூயா. வேதனை படுறாங்க. மனைவி அவன் அப்ப யோபு நினைக்கிறாங்க, தாயின் கருவலை நான் வரும்போது என்னை தெரிந்து கொண்டேனப்பா, எளிமையாக என்னை தெரிந்து கொண்டேனே. அப்ப என்ன இருக்கு, மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, குதிரை இல்லை, ஒட்டகை இல்லை, ஆடு மாடு இல்லை, கைது இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத தாயின் கருவில் இருக்கும் போது என்னை தெரிந்துக்கினேன் அப்பா. இப்ப இவனால என்னை குழந்தை எனவே ஆசீர்வதித்தீரே, என்னை பலப்படுத்தினீரே. அல்லேலூயா. இவனா ஸ்நேகிதர்கள் துன்பப்படுத்துறாங்க, வேதனைப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு யோபு 42:10 வாசிக்கலாம். 42ஆம் அதிகாரம் 10 வசனத்தை யோபு என்ன சொல்றாரு பார்க்கலாம். யோபு ஸ்நேகிதனுக்காக வேண்டுதல் செய்யும் போது அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மையப்படுத்தலாம். உன் சிறையிருப்பை மாறினாக்கா அல்லேலூயா. அவங்களுக்காக நீ வேண்டுதல் செஞ்சே அவன். அல்லேலூயா. உதடுனால மட்டும் கிடையாது, அவன் ஹார்ட்டிலிருந்து எங்கதே அவன் இதயத்துக்குள்ள இருந்து அவங்களுக்காக வேண்டுதல் செய்யறான். அல்லேலூயா. தெரியல சொல்லுமா 42:10. మరియు యోబు తన స్నేహితుల నిమిత్తము ప్రార్థన చేసినప్పుడు యెహోవా అతని క్షేమస్థితిని మరలా అతనికి చేసేను. దయచేసేను. மெல்ல படிக்கணும். பைபிள் என்ன பண்ணனாக்கா நியூ டெஸ்டமென்ட் எங்க இருக்குது, பழைய ஏற்பாடு எத்தனை இருக்குது, அரஸ்தார புஸ்தகம் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம மனகடம் பண்ணணும். அல்லேலூயா. చాలు పది చాలు. அல்லேலூயா. ஒசனத்தினமோ கவனம் இருக்கணும். உலக காரியத்தில் நம்ம அக்கறை இருக்கணும். உலக காரியத்தில் அக்கறை இருக்கிறதா, மனைவி முக்கியதான், பிள்ளைகள் முக்கியதான், வேலை முக்கியதான், தொழில் எல்லாமே முக்கியதான். அதனோடு முதலாவது அவர் நீதி ராஜ்யத்தை நீங்க தேடுங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன கொடுக்கப்படும். அல்லேலூயா. வேதத்தை நம்ம அறிந்திருக்கணும், அறிய வாசிக்கணும். சமைக்கிறப்பெல்லாம் கர்த்தரை வாசிக்கணும், சமைக்கிறப்பெல்லாம் அந்நிய பாஷையில பேசணும். அல்லேலூயா.
துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கிற பிள்ளைகளை நம்ம இருக்கணும். அந்நிய பாஷை ரோட்டில் நடக்கும் போது கூட நாட்டில கபல சல புத்தின இவர கபல சல பரபல கபல சபல ஒரு கபல சல புத்தின துதிக்கணும், துதிக்கணும், துதித்து துதித்து ஆராதித்து நம்ம வாயை ஆடிக்கொண்டே இருக்கிறோம். பலவையோடு கரம் எடுத்து நடத்தி கொண்டே இருக்கிறோம். பல சமாளிகள், பல அழுக்குகள் வராதபடிக்கிறக்கா இந்த உலகம் அழுக்கு வரலக்கா கர்த்தருக்குள்ள துதி செலுத்திக் கொண்டே இருக்கோம். அல்லேலூயா. அப்படி இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். இல்லனாக்கா 303 கோடி ரூபத்துல பிசாசானவன் சுத்தி கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. என்ன பண்ணிக்கிறான் பிசாசு? அவன் திரிஞ்சு கொண்டே இருக்கிறான். யாரு உள்ளத்தக்க போயிட்டு நானே அங்க விசுவாசத்தை கிடைக்கணும்னு பிசாசியை பார்த்துனே இருக்கான். இன்றைக்கு ஆராதனைக்கு போக கூடாதுன்னாக்கா பிசாசு வந்து அப்பயே வந்து உக்காந்துருமா வீட்டில் இல்லைங்களா? பல விதமான தடை கொண்டாடுவான், பிள்ளைக்கு மூலமா கொண்டு வருவான். அல்லேலூயா. பல விதமான தடைகள் கொண்டு வருவான். கடுமையை குழப்பான். 2 மணி நேரம் உக்கார்ந்த கடை நம்ம 2 மணி நேரம் உக்கார்ந்த கடை வேண்டிய நம்ம இறங்கிறப்ப இப்படின்றோம் அப்படின்றோம் இப்படின்றோம். அல்லேலூயா. நேற்று சட்டத்தை இங்க பிடிச்சி வச்சுக்குவா, ஒண்ணுமே ஆகலையா? இப்படிதான் பிரச்சனை பண்றதா இல்லைன்னு தெரியல எனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஜாத்தியா இங்கெல்லாம் சாட்சி. அல்லேலூயா. அவரு போன் பண்ணார், ஐயா ஹாஸ்பிட்டல் போலாமா? ஐயா வாங்க ஐயா, கர்த்தர் கிருபை கொடுப்பாரு, அவர் பலத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. எதுக்குமே நம்ம சொல்லிட்டு போக கூடாது. வியாதி வருதான், கருவி வருதான், கஷ்டம் வருதான். அல்லேலூயா. எவ்வளவு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. 3 வேலை ஆகாரத்தை கொடுத்து, துணி மணி கொடுத்து, நல்ல ஒரு வேலையை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து இல்லைங்களா? எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கணும்னாக்கா நம்ம என்ன இருப்போம்? 2 மணி நேரம் போய் அங்க உக்காரணுமா? பிசாசு அப்பதான் அவன் என்ன பண்ணுவான்? நம்ம மைண்ட் செட்டு மேல போடுவான். இல்லம்மா என் தர இல்ல. ஆமே. பிசாசுக்கு நம்ம இடத்தை கூடவே கூடாது. அல்லேலூயா. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. என்னாலும் எனக்கு சந்தோஷமான கர்த்தர் சமூகத்துக்கு போறேன். நாத்திகமானக்கா என்ன தேவ சமூகத்தை கடந்து வந்தார். அல்லேலூயா. அவரை ஆராதிச்சுட்டு போனார். ஒரு வண்டி, 2 வீலர் வண்டி 1 மாசமா 2 மாசமா நிக்குச்சிருக்க பார்க்கலாம். என்ன பண்ணுவாங்க? 2 வீலர் வண்டி 2 மாசமா நிக்குச்சிருக்க அந்த வண்டிக்கு என்ன பண்ணலாம்? நீங்க 2 மாசமா சர்ச்சைக்கு வராது நீங்க வந்தீங்களா? என்ன இருக்குது அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகுது. கரல தட்டை பயன்படுத்தலாம். கரல தட்டல ஏசிவே நாமத்தலாம். கரல தட்டல ஏசிவே நாமத்தலாம். கரல தட்டல ஏசிவே நாமத்தலாம். கரல தட்டல ஏசிவே நாமத்தலாம். தட்டல ஏசிவே நாமத்தலாம். தட்டல ஏசிவே நாமத்தலாம். அல்லேலூயா. 2 மாதம் அந்த வண்டி ஓட்டாத நம்ம யூஸ் பண்ணாது. இந்த மாதிரி அந்த வண்டியை கிக் அடிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் ஆகுனாதான் அப்பதான் சூழ்நிலை கரல தட்டலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பதான் அந்த வண்டிக்கு பவர் வரும். நீங்களும் அதே மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை 6 நாளுமே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 7வது நாள் ஓவினால் அல்லேலூயா அவர் பலத்தை பெற்றிக்கிற நாள் இது. அல்லேலூயா. உங்களுக்கு சார்ஜிங் ஆகுற நாள் இது. அல்லேலூயா. என்ன கொடுக்கப்படுதீங்க? இங்க என்ன கொடுக்கப்படுது? வண்டிக்கு சார்ஜிங் கொடுக்கப்படுது. பேட்டரி லோ ஆயிட்டுக்குது. அல்லேலூயா. இந்த பேட்டரி லோ ஆயிட்டுக்கிறதுனால வண்டி முன்னே போறது ரொம்ப கஷ்டம். இந்த வண்டிக்கு என்ன பண்ணணும்? சார்ஜிங் கொடுத்தே ஆகணும். மொபைல் போனுக்கு எப்படி சார்ஜிங் கொடுக்குற அதே போல அல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் நல்லா பலனமா புஷ்டா இருக்கணும்னாக்கா இந்த வண்டிக்கு என்ன பண்ண? நீ சார்ஜிங் கொடுத்தே ஆகணும். எவ்வளவு பேர் புரிஞ்சுது? ஐயா தோத்துறோம் இது சார்ஜிங் கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. நேகித்திற்காக அவன் ஏண்டுதல் செய்யறான். அதே போல நாத்தனார கூட சொந்தத்துல கூட பந்தத்துல நீங்க பேசாம இந்த உலகத்துல நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. அப்படின்னு தேவனை நீங்க ஆராதிச்சீங்கன்னா ஆண்டவரோட ஜபத்துக்கும் பதில் கொடுக்க மாட்டாரு. யோபு படிக்கலாம். 19 என்ன சொன்னாங்க?
నా స్నేహితుల నిమిత్తము ప్రార్థన చేసినప్పుడు యెహోవా తన క్షేమస్థితిని మరలా అతనికి దయచేసాడు. హల్లెలూయా. అవర్ క్షేమమైన స్థితిలోనికి ఆయన పోయటానికి యోబు జీవితాన్ని తిరిగా డబుల్ పోర్షన్ ఆఫ్ ఇండియన్. ஹalleluya. நம்ம டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் நம்மளை கிடைக்கணும்னாக்கா வேண்டியதல்ல நம்மளுக்கு தேவை. ஹalleluya. பேசாதவங்களுக்காக நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்க? இமிடியேட்டா இன்னைக்கு என்ன பண்ணீங்க? உடனே போன் பேசணும். அவங்களுக்காக நீங்க வேண்டியதல்ல செய்யணும். ஹalleluya. யாரும் அந்த மாதிரி பேசாம இருக்கக்கூடாது. நீ பேசாம நீ கர்த்தரை ஆராதிக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், பாடல பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம், எல்லாமே செய்யலாம். நீங்க கர்த்தரோ ஜெபத்துக்கு என்ன பண்ண மாட்டாரு? உடைக்கவே மாட்டாரு. ஹalleluya. என்னோட வாழ்க்கையில இது தெரிஞ்சுக்கல. ஹalleluya. வேண்டுதல் செஞ்சாரு தாவீது, யோபு. ஹalleluya. வேண்டுதல் செஞ்சதுனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஹalleluya. சாப்பாடு ஆயத்துக்காக சீனியர் சாரம்மா, ஹalleluya, சீனியர் சாரம்மா கூட ஆண்டவர் கரத்தை, ஐயா என்ன செய்யணும்? சாப்பாடு நீங்க செய்யணும். போயிட்டு நம்ம சாரா சிஸ்டருக்கு, ஜூனியர் சாரா சிஸ்டர் கூட நானும் ஆண்டவருக்காக நான் கொடுக்கறேன்ட்டு ஆகலாம் முன்னே வந்தேன். கரவை தட்டி தேவை மயப்படுத்தலாம். ஹalleluya. ஹalleluya. இந்த மாதிரி சபல எழுமணும். ஹalleluya. நீ கொடுக்க 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 கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உன்னை வெறுமையாக்கிறதுக்கு கிடையாது, உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு தான். டாக்டர் எவ்வளவு கேட்டாலும் நம்ம கொடுத்துறோமே இல்லைங்களா? இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 2 மாத்திரை எழுதி கொடுக்கறதுக்கு என்ன 500 600 கொடுத்துருவோம் இல்லைங்களாமா? இல்ல உடனே ಬೇಕು. ಇಲ್ಲಾಂದ್ರೆ ಇಲ್ಲ ನನ್ನ ಹತ್ರ ಅಂದ್ರೆ ಕೇಳ್ತಾರ டாக்டரா? அல்லேலூயா. டாக்டர் கொடுக்கறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். நீ கர்த்தருக்கு நீ கொடுத்து பாரு. இந்த மாதம் என்னுடைய தொழில், அல்லேலூயா, இந்த மாதம் எனக்கு ஆண்டவருக்கு நான் கொடுத்து பார்க்கிறேன். அல்லேலூயா. அவர் கொடுத்து நீ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. யோபுக்கு என்ன கிடைச்சு? 1 மடங்கு அல்ல, 2 மடங்கா திருப்பி யோபுடைய வாழ்க்கையே ஆசீர்வாதம் கொடுத்தாரு. ஹalleluya. அவர் ஒரு கொடுக்கிற பிள்ளைகளை ஒரு நாள் அவரு எக்கப்படுத்த மாட்டாரு. கர்த்தருக்கு கொடுத்த பிள்ளைகள் எக்கப்பட்டு போனதை சரித்திரமே கிடையாது. ஹalleluya. நான் கர்த்தருக்கு கொடுத்தேன், நான் பைத்தியக்கார ஆயிட்டேன், நான் ஏமால் ஆயிட்டேன், நான் கோமால் ஆயிட்டேன்னு நீ நினைக்கிறதுக்கே சேர்ந்து. ஹalleluya. உன்னை கர்த்தரை உன்னை கொடுத்தாரா உன் எல்லை ஆசீர்வதிப்பாரு. ஹalleluya. உன் ஒரு மனத்தை ஆசீர்வதிப்பாரு, உன் கையில் பிறந்து ஆசீர்வதிப்பாரு, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பாரு, உன் கணவன் ஆசீர்வதிப்பாரு, நீ ஆரோக்கியமாக இருப்ப. ஹalleluya. வியாதி வரும், பலவீனம் வரும், சோறு வரும், கஷ்டங்கள் வரும். ஹalleluya. அது உன்னை கஷ்டத்துக்கல்ல, அது ஒரு வெட்டி உன்னை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக. கரங்களை தட்டி தேவை பயன்படுத்தலாம். ஹalleluya. ஹalleluya. உனக்கு நோய் உண்டுந்த கண்டு சொல்ல கிடையாது. நீ எழுதப்பட்ட பிள்ளை, கர்த்தருக்குள்ள ஜீவிக்கிற பிள்ளை. ஹalleluya. கலிவில வந்து வருது, நீ சோர்ந்துமையா நீ. ஹalleluya. என் மகள் இந்த கஷ்டம் கொடுத்தா என் மகள் நிப்பாளா, நிப்பாளா, எனக்குள்ள நிப்பாளான்னு ஆண்டவரை டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை டாக்டர் கைவிடலாம், கைவிடாத என் தேவன், அவர் நேசிக்கிற தேவன், அவர் அன்பு காட்டுற தேவன், அவர் அனுமதிக்கிற தேவன். என் பிள்ளை அழகா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றவங்க கடன் குடிக்கிற பிள்ளையா இருக்கணுமா தவிர கடன் வாங்குற பிள்ளையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கவுண்டை வாங்க மாட்டேங்க. உலகத்துல நல்ல கவுண்டு நீ வாங்கவே. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு அள்ளி கொடுக்கிற தெய்வம் உனக்கு, அவ்வளவு உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உனக்கு. உன்னை எளிமையா விட்டுற மாட்டார். அல்லேலூயா. உன்னை பிச்சைக்காரனா விட்டுற மாட்டார். பிச்சைக்காரன் மாதிரி ரோட்ல போயிருக்கிறான், யாரால கண்டுக்கிறாங்களா? பிச்சைக்காரன் ரோட்ல இருக்கான், அவனை யாரும் கண்டுக்கிறாங்களா? ஆனா அவனோட டேலண்டா இருப்பான். எப்படி ஒட்டி வருதுன்னு கூட அவன் என்ன பண்ணுவான், அவ்வளவு உசார. அல்லேலூயா.
ஞானிகளை இறக்கப்படுத்துறதுக்காக நம்மளை யாரை ஏற்றுக்கிறாங்க? பைத்தியமான ஜனங்கள் நம்மளை தெரிந்துக்கிறார் ஆண்டவர். யாரை இறக்கப்படுத்துறதுக்காக? ஞானிகளை இறக்கப்படுத்துறதுக்காக யாரை தெரிந்துக்கிறாரு? பைத்தியமான நம்மளே ஆண்டவரை தெரிந்துக்கிறாரு. அல்லேலூயா. அவரை தெரிந்து கொண்டிருந்தார் நோக்கம் என்ன? அவருக்காக நீ ஏதாவது செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக நீ செஞ்சு, அவருக்காக நீ தத்துவம் பாரு, கர்த்தருடைய ஆசீர்வாதமா மாற்றுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக என்ன செய்து இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்காக நீ எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளை இருக்கும் போது கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பாரு. அல்லேலூயா. அவருக்காக இருக்கணும், அவருக்காக எழுதணும். அல்லேலூயா. அவளா சீக்கிரமா அவங்களே நாங்க மன்னிக்க முடியுமா நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. அவங்க சொன்னதே நீ நினைச்சு கொண்டிருக்கலாம், நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம், துக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீரை விட்டு கொண்டிருக்கலாம். எப்போ எத்தனை கண்ணீரை நீ விட்டிருக்க? இவளை கேவலமா பேசிட்டாங்களே, இவளை யாதனைப்பட்டு பேசிட்டாங்களே, இவளை அவமானப்படுத்திட்டாங்களே. அதே நினைச்சு நீ கண்ணீரை விட்டு கொண்டிருக்கலாம். அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தருக்காக மகனா மன மருகுவே ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನನ್ನ ದೇವರೇ, ನನ್ನ ಯೇಸುವೇ, ನಿನ್ನ ಮರೆತು ಬಾಳಲಾರೆನು, ನಿನ್ನ ಮರೆತು ಬಾಳಲಾರೆನು, ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ಯೇಸುವೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ದೇವರೇ, ಮನ ಮರುಗುವ ನನ್ನ ದೇವರೇ, ಕಣ್ಣೀರು ಒರೆಸುವ ನನ್ನ ದೇವರೇ. ஹalleluya. சோத்திரம் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த பூமியிலே புகழும் கீர்த்தியோடு நீ வாழ்வதற்கு அத்தனை மன்னிக்கிற தன்மை உனக்குள்ள இருக்கணும். ஹalleluya. சங்கீதம் 138 சங்கீதத்துல 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஹalleluya. சோத்திரம் ராஜா. கீர்த்தி புகழோடு நீ வாழ்வதற்கு, சமாதானத்தோடு நீ வாழ்வதற்கு. ஹalleluya. சோத்திரம் ராஜா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இரக்கம் உள்ளவர் பாக்கியவான்கள், அதை கிருபை பெற்றிருப்பார்கள். ஹalleluya, hallelujah. 138 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஹalleluya, hallelujah. அவரை கூப்பிட்ட நாளிலே நான் மறு உத்தரவு அருளினேன், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்ன படுத்தினேன்? என்னை தைரியப்படுத்தினேன். யார் எந்த போகக்கூடாது, தேவ சமூகத்தில் இந்த மாதிரி இருக்கவே கூடாது. தேவனை நீங்க அலட்சியப்படுத்துற மாதிரி. அல்லேலூயா. மற்ற சபைகளை நம்ம நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்தாக்கா அந்த போர்வதில் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு கிரமம் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பரிசுத்தம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. இங்க ஒழுங்க நம்ம இருக்கலனாக்கா எப்படி கர்த்தர் நம்மளவே என்ன பண்ணுவாரு? அலட்சியப்படுத்துவார். படிக்கலையா? வசனம் சொல்லும் போது ஆவியாரோட பேசிக்கொண்டு இருக்கும் போது அப்படி எப்படி எஞ்சி நம்ம போக கூடாது. வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே நீ மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து அப்பா 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 என்னை தைரியப்படுத்தினீர். ஹalleluya. அவரை தைரியப்படுத்துகிற தேவன். ஹalleluya. உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கா அவருடைய உள்ளத்திலிருந்து ஜெபிக்கிறாங்க, அவர் ஆற்றிலிருந்து மன்றாடுகிறாங்க. ஏப்போ யாருக்காக? யாருக்காக? யாருக்காக?
ఆ? స్నేహితులందరికీ యారికాగ அல்லேலூயா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நண்பர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்யணும் கண்ணீரோடு. அப்போதான் ஆண்டவர் ஏகு ஜெபத்தை கேட்டு அல்லேலூயா. அதுக்கு முன்னெல்லாம் ஜெபத்தை கேட்கல. எப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறானோ, எப்போ அவங்களை மன்னிக்கிறானோ, எப்போ அவங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்றானோ, எப்போ அவங்க எல்லா விஷயமும் மாத்து ஆண்டவரேன்றானோ, எப்போ அவங்களை மன்னி ஆண்டவரே கத்தர்கிட்ட ஜெபம் பண்றானோ, அப்போதான் ஏபுடைய சிறையிருப்பை ஆண்டவரிடம் பண்றாரு மாத்தறாரு. கரங்களை தட்டி தேவரை மையப்படுத்தலாம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ராஜாக்கள் வந்தாலும், யுத்த வீரர்கள் வந்தாலும், அதிகாரிகள் வந்தாலும், சத்துருக்கள் வந்தாலும், ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற நினைச்சிட்டாரானாக்கா உலகத்துல எந்த மனுஷனும் நீங்க தடப்பட முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும். ஆண்டவருக்குள்ள ஒரு வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஏதோ வர்றோம், ஞாயிற்றுக்கிழமை வர்றோம், ஏதோ போறோம், இதெல்லாம் தலகா இது என்ன. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஒரு வைராக்கியம் நமக்குள்ள தேவை, ஒரு ஆசீர்வாதமான தேவை நமக்குள்ள. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள வைராக்கியம் வைத்தாதான் கர்த்தருடைய நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளனாக்கா எப்படி இருக்கு? நம்மளோட உள்ளத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. ஆத்திலிருந்து அவன் அன்றாட ஜெபிக்கிறான். எங்க ஜெபிக்கிறான்? அவன் ஆத்திலிருந்து மன்றாட ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அவன் மன்றாட ஜெபிக்கும் போது அவனுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பைபிளை கையில் பிடிச்சிட்டு நம்ம அல்லேலூயா ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். என் மாமா சொன்னாரு, மச்சான் சொன்னாரு, இது சொன்னாரு, இது சொன்னாரு, பொட்டு வைக்கிறதோ, பூ வைக்கிறதோ, கைக்கு காலிக்கு கருக்கை கட்டுறதோ, இந்த சேஷ்டங்கள் நம்ம பண்ணக்கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் எனக்கு விக்கிரக ஆராதனை. இது விக்கிரக ஆராதனை நம்ம செய்யக்கூடாது. அல்லேலூயா. உன் அப்பா செஞ்சிருக்கிற பலிபீடத்தை நீ அழிச்சிட்டு அப்ப என் பலிபீடத்தை கட்டணும். கித்தோனுக்கு ஆண்டவரும் பிரதியுத்தரமா பேசுறாரு. அல்லேலூயா. நம்ம சந்ததி, நம்ம முன்னோர்கள் செய்து பலவிதமான மாலை போட்டு இருக்கலாம், பலவிதமான கும்பிடுகள் இருக்கலாம், பலவிதமான பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செஞ்சிருக்கலாம். இதெல்லாம் நீ வச்சு ஆண்டவர் ஆராதிச்சாக்கா தேவன் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம் முன்னோர்கள் பலவிதமான பொருத்தனைகளை செஞ்சிருப்பாங்க. அல்லேலூயா. கிடியோனுக்கு சொல்றாரு, கிடியோனு பைதா போய், கிடியோனு எப்படியா கட்ட போய் பைதா போய், கிடியோனு கோதுமாவை போயிட்டு ஒலிக்கிறான். யாரு? கிடியோ கோதுமாவை போயிட்டு ஒலிக்கிறான். ஆண்டவர் பாருடாரு. அல்லேலூயா. உன்னை என்ன பண்றானே, நீ பராக்கிரமசாலி. அல்ல கல்ல தட்டி பேரை பயப்படுத்தலாம். கிதோ நீ பராக்கிரமசாலி. மொத்த கட்டட பலிபீடத்தை நீ அழிச்சு போடு. நீ புதுசா பலிபீட்டம் கட்டு. அப்போ உன்னை என்ன பண்றானே, பராக்கிரமசாலி. உன்னை மாற்ற போகிற மகனே ஆண்டவரை பலி உத்தரவு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. இந்த எபினேசரை காஸ்பலை கேட்டு உயிர்த்த படல நினைக்கிறீங்க. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், வல்லவர், சமாதானவர், சத்தியமானவர். அவருக்குள்ள நம்ம மன்றாட்டு ஜெபம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. அல்லேலூயா. சோத்திரம் ராஜா. Thank you Jesus. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு சோத்திரம் ராஜா. அதே 7வது வசனத்தை வாசிக்கலாம். 7வது ஹalleluya. இதுதான் ஹைலைட் வசனம். ஹalleluya. இந்த வசனம் உள்ளதுக்குள்ள போட்டோம். ஹalleluya. 7வது வசனம் 8வது வசனம் வாசிக்கலாம். నేను ఆపదలో చిక్కుబడి ఉన్నాను. నీవు నన్ను బ్రతికించెదవు. శత్రువుల కోపము నుండి నన్ను రక్షించుటకై నీవు చెయ్యి చాపదవు. నీ కుడి చెయ్యి నన్ను రక్షించును. యెహోవా నా పక్షమున
కార్యము సఫలము చేయను. తమిళ వాసింగయ్యా. యెహోవా నీ కృప నిరంతరముండును. యెహోవా కృప నిరంతరముండును. నీ చేతి కార్యములను విడిచిపెట్టకుము. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் నా துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். சத்துருக்களின் கோபத்துக்கு சத்துருவின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். நீ கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். உன்னுடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவை கரங்களை தட்டி நேரமாகி வரலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. உமது கரத்தின் கிரியைகளை உன் கரத்தின் கிரியைகளை நிகழ்விடாதிருப்பாராக. நெகிழ்விடாதிருப்பதாக. ஹல்லேலூயா. 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 துதியோடு சோத்திரத்தோடு நம்ம ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்தலாம். Thank you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆயத்தம் இருக்கிறவங்க வந்து பாடலாம். ராபுஜி இருக்குது நம்ம மத்தியிலே. Thank you Jesus. wonderful God. Thank you Jesus. wonderful God. தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனை கொலைகளை பார்த்தோம். அந்த ஸ்நேகிதருக்காக அவன் மண்டாடி ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர் சிறியிருப்பை மாற்றினார் என்று கர்த்தர் ஆவியானவரை பேசினார். ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஒரு பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை செலுத்தலாம். ராபோஜனத்துக்கு ஆயத்தமா இருக்கிறத எழுந்து நிக்கலாம். அப்படி இப்படி எழுந்து போறத இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல பயபக்தி இருக்கணும். ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம் ராஜா. கொஞ்சத்துல ஒரு உண்மையா இருந்தா உன்னை அநேக ஜாதிகளுக்கு ஒரு தலைவராக மாற்ற போகிறாரு. ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு நீ தலையை மாறணும். நீ எழுதிருப்ப ஆச்சரியம் மாற்றி கொடுப்பாருனாக்கா கர்த்தருக்காக உண்மையா நிற்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஸ்கூல் இருக்கலாம், சொந்த ஜனங்களா இருக்கலாம், வீட்டு பக்கத்தில் இருக்கலாம், மற்றவர்களை மன்னிக்காத நீ நெருப்பா இருக்குமானால் நீ இருப்பா இருந்தாக்கா இன்றைக்கு நீ மன்னிப்போடு இருந்துக்கலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் ராஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும்